சேர நாட்டுக்கு வந்த பாணபத்திரன் அந்த கடிதத்தை சேர மன்னனிடம் கொடுக்குறாரு. அதை வாங்கி படித்த சேர மன்னன் சிவனே எனக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த கடிதத்தில் சிவன் மதிப்பூசின்னு ஆரம்பித்து மான் பொருள் கொடுத்துன்னு முடிச்சிருப்பாரு. அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா பாணபத்திரனுக்கு நிறைய பொருள் கொடுத்து அனுப்புன்னு சொல்லியிருப்பாரு. சந்தோஷத்தில் சேர மன்னன் தன் கஜானாவில் இருந்த எல்லா பொருளையும் பாணபத்திரனுக்கே கொடுத்துருவாரு. ஆனால் பாணபத்திரனும் தனக்கு தேவையானதை மட்டுமே எடுத்துப்பாரு. அடுத்து சேர மன்னன் சிவ பூஜையை நடத்தி முடித்த பிறகு தான் உணவு சாப்பிடுவார். அதுவும் சிவ பூஜையை நடத்தி முடியும் போது சிதம்பரத்தில் இருக்கும் தில்லை நடராஜரின் சிலம்பொலி ஓசை சேர நாட்டில் இருக்கிற இவருக்கு கேட்ட பிறகு தான் உணவு சாப்பிடுவாருன்னு தனக்கான ஒரு கொள்கையும் நியமித்து வச்சிருப்பாரு. ஆனால் ஒரு நாள் சிலம்பொலி ஓசை கேட்காது. சேர மன்னன் சிவனிடம் எவ்வளவு விண்ணப்பம் வைத்தும் சிலம்பொலி ஓசை கேட்காது. அப்போது நான் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கேன்னு நினச்ச சேர மன்னன் தன் வாளை எடுத்து தன்னை தானே வெட்டி கொள்ள போவார்.